கோலாலம்பூரில் ஜேக்கல் குழுமத்திற்கு விற்கப்பட்ட நிலம் தொடர்பில் DBKL மீது ஏன் விசாரணை இல்லை? பெர்சத்து சஞ்சீவன் கேள்வி. சுக்மா போட்டியில் ஊசலாடும் கபடியின் எதிர்காலம், கவலையில் மலேசிய கபடி சங்கம். கில்லானில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற ஆடவர் மூழ்கி மரணம். ஸ்லாங்கோரில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் நோய், 14,000 பன்றிகள் அழிக்கப்பட்டன. ஜொஹோர் இடைக்கால சுல்தான் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் நேற்று பொந்திகான் மஸ்ஜித் ஜாமே புக்கானனாஸ் பள்ளிவாசலில் நடைபெற்ற மக்ரிப் சிறப்பு தொழுகை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்களுடனான நோன்பு திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உட்பட அழைக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீட்டிற்கும் நிலத்தை ஜேக்கல் குழுமத்திடம் விற்றது யார் என்பது குறித்து ஏன் ஒரு விசாரணையும் இல்லை என பெர்சத்து கட்சியைச் சேர்ந்த டத்து R. ஸ்ரீ சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோலாலம்பூரில் இதுபோல் இன்னும் எத்தனை நிலங்கள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டுள்ளன என்றும் அவர் வினவினார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன் வெளிப்படைத்தன்மை குறித்தும் சீர்திருத்தங்கள் குறித்தும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முழங்கினார். ஆனால் இந்த ஆலய நில விற்பனை குறித்து அவரின் மடானி அரசாங்கம் விசாரிக்க தயங்குவது ஏன் என பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சக்குத்து பிரிவின் துணைத் தலைவருமான சஞ்சீவன் கேட்டுள்ளார். தற்போது ஆலயம் இடம் மாறுவதற்கு அதன் நிர்வாகம் ஒப்புக்கொண்டு ஒரு தீர்வு எட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இனிவரும் காலங்களில் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை முன்னின்று கையாள தேசிய இந்து அறப்பணி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் சஞ்சீவன் பரிந்துரைத்துள்ளார். இந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரம் போன்று மீண்டும் நிகழாதிருக்க அந்த அறப்பணி வாரியம் அமைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என அவர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். பிரசரணா மலேசியா பிர்ஹாட் நிறுவனத்திற்கு 1660 புதிய டீசல் மற்றும் மின்சார பஸ்களை 3 ஆண்டு கால பகுதியில் கட்டம் கட்டமாக வாங்க 1.9 பில்லியன் ரிங்கெட்டை நிதி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. மொத்தம் 310 பஸ்கள் டீசல் இயந்திரங்கள் யூனிட்களாக இருக்கும். அந்த வகை இயந்திரங்கள் பயன்படுத்தும் கடைசி குழுவாக அவை இருக்கும். எஞ்சியவை மின்சார வாகன EV பஸ்களாக இருக்கும் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்திருக்கிறார். டீசல் இயந்திரம் 310 பஸ்கள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்பதோடு இதர 250 EV பஸ்களின் விநியோகம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என அவர் கூறினார். மேலும் 1000 மின்சார வாகன பஸ்கள் இந்த அமைப்பில் கட்டம் கட்டமாக சேர்க்கப்படும். இதற்கு மொத்தம் 1.9 பில்லியன் ரிங்கெட் செலவாகும் என இன்று பிரசரணாவின் ரேபிட் KL ஆன் டிமாண்ட் முறையை அறிமுகப்படுத்திய பின் செய்தியாளர்களிடம் அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். ASF எனப்படும் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் பல்வேறு வகைகளை சேர்ந்த 14,000 பன்றிகள் ஸ்லாங்கோர் கால்நடை மருத்துவ சேவைகள் துறையால் கருணை கொலை செய்யப்பட்டன. அந்த விலங்குகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பயன்படுத்தி அப்புறப்படுத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி கருணை கொலை செய்யப்பட்ட பின் பன்றி பண்ணை பகுதியில் புதைக்கப்பட்டதாக ஸ்லாங்கோர் கால்நடை மருத்துவ சேவை துறையின் இயக்குனர் டாக்டர் அசூசானா காலில் தெரிவித்தார். நோய்க்குள்ளான பன்றிகளை பண்ணைகளில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடைமுறைக்கு அதிக செலவு மற்றும் கூடுதல் எண்ணிக்கையிலான பணியாளர்களை உள்ளடக்கியதால் இதர மாநிலங்களின் கால்நடை மருத்துவ சேவை துறைகள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் தலைமையகமான புத்ராஜயாவின் ஒத்துழைப்புடன் பன்றிகள் அளிக்கப்பட்டதாக வெளியிட்ட அறிக்கை ஒன்றில்
டாக்டர் ஆசுசானா காலில் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். பிரபல பேச்சாளரும் பூச்சாண்டி திரைப்பட இயக்குனருமான ஜே.கே. விக்கி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பேச்சாளர் தாமல்கோ சரவணன் ஆகியோர் கலந்து கொள்ளும் வரலாற்று சொற்பொழிவு நிகழ்ச்சி மலேசியாவில் கெடா, பினாங்கு, ஈப்போ, தைப்பிங் மற்றும் கோலாலம்பூரில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல் நிகழ்ச்சி ஏப்ரல் 18ஆம் தேதி காலை சுங்காய்புத்தானி காந்தி மண்டபத்திலும் தொடர்ந்து இரவு ஜார்ஜ் டவுன் ஸ்ரீ ஏகேஎஸ் மண்டபத்திலும் நடைபெறும். மேலும் பேரா தைப்பிங்கில் ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஸ்ரீ ஏகேஎஸ் மண்டபத்திலும் அதே தினத்தில் மாலை ஜெலாப்பாங் ஸ்ரீ ஏகேஎஸ் மாநாட்டு மண்டபத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி கோலாலம்பூரில் மலாயா பல்கலைக்கழகத்தில் காலையும் மாலையும் இந்த சொற்பொழிவு நடைபெற உள்ளது. தாய் மண்ணின் பெருமைகளையும் தமிழர்களின் தொன்மையான பக்தி தமிழ் வரலாற்றையும் பூர்வீகத்தையும் அறிந்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. வரக்கூடிய சித்திரை புத்தாண்டை ஒரு தமிழ் கொண்டாட்டமாக மாற்றணும்னு என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் ஜே.கே. விக்கி அவர்கள் இக்கரையில் இருக்கிற என்னை மலேசியாவினுடைய அக்கறைக்கு அழைத்திருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் 18, 19, 20 இந்த 3 நாட்கள் மலேசியாவினுடைய கெடா தொடங்கி கோலாலம்பூர் வரைக்கும் 5 நகரங்கள்ல 5 சொற்பொழிவுகளை 3 நாட்கள்ல ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பக்தி தமிழ் வரலாற்றில் மூழ்கி நம் முன்னோர்களின் வீரத்தையும் விவேகத்தையும் கலைத்திறனையும் கண்முன்னே காண விரும்பும் மலேசியர்களுக்கு பிரம்மாண்டமான சொற்பொழிவு நிகழ்வாக அமையும் இந்த நிகழ்ச்சி குறித்த நுழைவு சீட்டு மற்றும் இதர விவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நான்காயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்தியர்களின் கபடி ஆட்டம் உலக அளவில் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. ஏற்கனவே ஆசிய போட்டி வரை கால்பதித்து ஜப்பான், தாய்லாந்து, அரபு நாடுகள் வரை கவனம் ஈர்த்துள்ள கபடி அடுத்து தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு போட்டியான சி போட்டியிலும் வெள்ளோட்டம் காண்கிறது. இவ்வாண்டு பிற்பகுதியில் நடைபெறவிருக்கும் தாய்லாந்து சி போட்டியில்தான் கபடி முதன்முறையாக இடம்பெறப் போகிறது. 2002 முதல் ஆசிய போட்டியிலும் 2004 முதல் உலக கபடி போட்டியிலும் பங்கேற்று வரும் KAM எனப்படும் மலேசிய கபடி சங்கம் சி போட்டி சவாலை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. தாய்லாந்து சி போட்டி மலேசிய கபடி குழுவுக்கு நல்லதொரு களமாக அமையும் என கூறிய KAM தலைவர் இ பத்மநாதன் 2 ஆண்டுகள் கழித்து கோலாலம்பூரில் நடைபெறும் 2027 சி போட்டியிலும் கபடி இடம்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இப்படி அனைத்துலக சவால்களுக்கு பரிச்சயமான மலேசிய கபடி சங்கத்திற்கு உள்ளார ஒரு கவலை இருக்கவே செய்கிறது. அதாவது மலேசிய விளையாட்டு போட்டியான சுக்மாவில் கபடியின் எதிர்காலம் என்னாகும் என்பதுதான். அடுத்த ஆண்டு ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் கபடி இடம்பெறுமா என்பது இதுவரை உறுதியாகவில்லை என பத்மநாதன் தெரிவித்தார். அவ்விவகாரம் குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவுக்கும் ஸ்லாங்கூர் விளையாட்டு மன்றத்திற்கும் கடிதம் எழுதி பதிலுக்கு காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். திறமைகளை வெளிக்கொணரவும் தேசிய அணிக்கான விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும் சுக்மா ஒரு சிறந்த தளமாக விளங்க முடியும் என்றார் அவர். இந்நிலையில் 2026 சுக்மா போட்டியில் இடம்பெறும் போகும் விளையாட்டு போட்டிகளின் இறுதிப் பட்டியல் ஹரிராயா பெருநாளுக்கு பிறகே வெளியிடப்பட உள்ளது. எனவே நல்லதே நடக்கும் என பெரும் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக பத்மநாதன் கூறினார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு சரவா சுக்மா போட்டியில் கபடி சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஆடவர் மகளிர் இரு பிரிவுகளிலும் கூட்டரசு பிரதேசம் தங்க பதக்கங்களை கைப்பற்றியது. கிலான் கம்பம் புக்கெட் ஜாத்தி ஜலான் புக்கெட் ஜாத்தியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற ஆடவர் நீரில் மூழ்கி மாண்டார். எனினும் அவரது மகன் பொதுமக்கள் உதவியால் காப்பாற்றப்பட்டு
மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். இந்த பரிதாப சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 7:42 அளவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் தெரிவித்தார். தகவல் கிடைக்கப்பெற்றதை சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றபோது தனது 11 வயது மகனுடன் 40 வயது ஆடவர் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும், ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்ற ஆற்றில் குதித்ததாகவும், அவரது மகனை பொதுமக்கள் காப்பாற்றியதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அமாட் முக்லிஸ் கூறினார். அந்த ஆடவரை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் அந்த ஆடவர் காணாமல் போன ஆற்றுப்பகுதியில் இருந்து 3 மீட்டர் தொலைவில் இரவு 9 மணி அளவில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.